This video sponsored by BuyMote eShopping. BuyMote eShopping ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை டச் பண்ணதுமே ப்ளே ஸ்டோருக்கு தான் டைரெக்டாக போகும். ஆப் டவுன்லோட் ஆகிட்ட பிறகு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்த உடனே உங்களோட கரெக்ட் லொக்கேஷன் கொடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணதுமே அந்த ஆப்பில் என்னெல்லாம் இருக்குன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை தான் அந்த ஆப்பில் இருக்குது. ஒரு முறை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு கற்பனை கதை. இந்த கற்பனை கதை எப்படி உருவானதுன்னா, என்னுடைய சின்ன தங்கச்சி எனக்காக காலையில வாட்ஸ்அப்ல 3 போட்டோ அனுப்பியிருந்தாங்க. அந்த 3 போட்டோலயுமே நிலா வானத்துல இருக்கிறது போல இருக்கிறதா எடுத்து எனக்கு சென்ட் பண்ணாங்க. வானத்துல இருக்கிற நிலா போட்டோ சென்ட் பண்ணதுல எப்படி எனக்கு கற்பனை கதை உருவாச்சுன்ட்டு நீங்க நினைக்கலாம். என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறதா இருந்தா என்னை பத்தி தெரிஞ்சுக்கங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. என்னோட அம்மாவுடைய இறப்புக்கு பிறகு எங்க வீட்டு வாசலுக்கு கூட நான் போனது கிடையாது. எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா மட்டும்தான் ஆட்டோல ஏறத்துக்காக எங்க வீட்டு வாசலுக்கு என்னுடைய தங்கச்சிங்க தான் கூட்டிட்டு போவாங்க. இப்படி இருக்கிறன்னா எங்க வீட்டுல பூஜை அறையில தான் எப்பொழுதுமே தூங்குறது எல்லாமே இந்த ஒரு ரூம்ல தான். இந்த ரூம்ல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல்ல வானம் கொஞ்சமா தான் தெரியும். இப்படி நான் வெளி உலகத்தையே பார்க்காம இருக்கிற எனக்கு என்னுடைய தங்கச்சிங்க தான் அவங்க பாக்குற சில விஷயங்களை எனக்கு போட்டோவாகவும் வீடியோவாகவும் எடுத்து அனுப்புவாங்க. அப்படிதான் எனக்கு என்னுடைய சின்ன தங்கச்சி போட்டோ அனுப்புன உடனே எனக்கு ஒரு கதையா அப்படியே உருவாகிடுச்சு. அந்த கதை ஒரு கற்பனையாவே நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய கற்பனையில உருவான அந்த கதைய உங்களுக்கு இப்ப நான் வாசிச்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிலவு. பிரம்மதேவா, எதற்காக எனக்கு தேய்பிறை கொடுத்து வளர்ப்பிறை கொடுக்கிறாய்? மீண்டும் தேய்பிறை ஆகிறேன். எனக்கு ஏன் இந்த சாபம் கொடுத்தீர்கள்? இந்த சாபம் எனக்கு எப்பொழுது தீரும் சொல்லுங்கள் பிரம்மதேவா என்றது நிலவு. பிரம்மன், நிலவே, உன் சாபத்தை நான் அறிவேன். என்ன செய்வது? விதியின்படி அவரவருக்கு என்ன எழுதி இருக்கோ அதன்படியே வாழ்க்கை உருவாகிறது. உன்னுடைய சாபம் தீர வேண்டும் என்றால் வேலூர் மாவட்டத்தில் உள்ள கீழ் வழித்துணையான் குப்பத்தில் வசித்து வரும் ஒரு மாற்றுத்திறனாளி பெண் இருக்கிறாள். தன் தாயின் இறப்பிற்கு பிறகு ஒரு சிறு அறையில் மட்டுமே வாழ்ந்து வரும் அவளை நீ கண்டுவிட்டால் உன்னுடைய சாபம் தீர்ந்துவிடும். ஆனால் அவளை உன்னால் காண முடியாது. ஆனால் அவள் உன்னை ஜன்னலின் வழியே பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள் என்றார் பிரம்மதேவன். நிலவு. பிரம்மதேவா, அந்த பெண்தான் என்னை ஜன்னலின் வழியே பார்த்து கொண்டே இருக்கிறாள் அல்லவா? அப்படி இருந்தும் ஏன் எனக்கு இந்த சாபம் தீரவில்லை சொல்லுங்கள் பிரம்மனே. அவள்தான் உன்னை ஜன்னலின் வழியே பார்த்து கொண்டே இருக்கிறாள். ஆனால் நீ அவளை இன்னும் பார்க்கவில்லையே. இருவரின் பார்வையும் ஒன்றாகும் போதுதான் உன்னுடைய சாபம் தீரும். உனக்கு எப்படி ஒரு சாபமோ அதே போல்தான் அவளுக்கும் ஒரு சாபம். இந்த விதியில் அவள் ஒரு மாற்றுத்திறனாளியாக பிறந்து விட்டாள். தன் தாயின் இறப்பிற்கு பிறகு தன் வீட்டிற்கு வெளியே கூட செல்ல முடியாமல் அந்த சிறு அறையில் வசித்து வருகிறாள். அவளின் மரணத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து வருகிறாள். அவளுக்கும் இன்னும் விதி முடியவில்லை. அவள் எப்படி உன்னை வந்து பார்ப்பாள் சொல் நிலவே. நீயும் அவள் அறைக்குள் செல்ல முடியாது. இப்படி இருக்கும்போது உன்னுடைய சாபம் எப்படி தீரும்? நிலவு. பிரம்மதேவா,
நீங்கள் சொல்லும்போது என் மனம் வேதனை அடைகிறது. அவள் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் பரவாயில்லை. எனக்கு இந்த சாபம் தீராவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நிச்சயம் ஒரு நாள் அவள் என்னை காண வெளியே வருவாள். அவளை ஒரு முறையாவது கண்டுவிட மாட்டேனா என்ற ஏக்கத்தோடு இனி நான் வானில் தோன்றி மறைவேன் என்று பிரம்மனிடம் நிலவு சொல்லிவிட்டு விடை பெற்று சென்றது. என்னோட கற்பனையில உருவான இந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.